உலக அரசியல் அதிர தொடங்கினா தங்கத்தின் மதிப்பும் விண்ணை தொடும் அப்படிங்கிறது தான் இதுவரையிலான உலக சந்தையோட எழுதப்படாத விதி. ஆனால் 2026 அந்த விதியை ஒரு மிகப்பெரிய பொருளாதார புயல் உடைச்சி எறிஞ்சிருக்கு. எல்லாரும் விலை ஏறும் அப்படின்னு காத்துட்ருக்கு. இன்னும் 30% தங்கம் விலை சரிய போகுது என்ற அதிரடி தகவல் நகை வியாபாரிகள் தரப்புல இருந்தே கசிஞ்சிருக்கு. 1 கிலோ வெள்ளி கிட்டத்தட்ட 2 லட்சத்தை நெருங்கும் அளவுக்கு சரிஞ்சிருக்கிறது. சாதாரண மக்களை மட்டும் இல்லை, ஜாம்பவான் முதலீட்டாளர்களையுமே வியப்பில் ஆழ்த்தியிருக்கு. போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற வேளையில் தங்கம் தன்னோட மினுமினுப்பை இழந்து கச்சா எண்ணெய் கிட்ட மண்டியிட்டது ஏன்? வியாபாரிகள் காட்டும் அந்த 30% சரிவுக்கும் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிற எச்சரிக்கைக்கும் பின்னாடி இருக்கிற நிஜமான கணக்கு என்ன? தங்கம் வாங்க காத்திருக்கவங்க இது ஜாக்பாட் நேரமா அல்லது ஆபத்தான நேரமா? இதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தங்கம் விலை அதிரடியாக குறைந்து வரும் நிலையில் மேலும் 30% அளவுக்கு தங்கம் விலை குறையும் வாய்ப்பு இருக்கிறதா சென்னை தங்கம் வைர வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சல்லானி தெரிவிச்சிருக்காரு. பொதுவாக போர் சூழல் வரும்போது தங்கம் விலை உயரவே செய்யும். அப்படிதான் ஈரான் போர் வர்றதுக்கு முன்னாடி தங்கம் விலை உச்சம் பெற்றது. ஆனால் தற்போது நிலைமை தலைகீழாக மாறியிருக்கு. தங்கம் விலை தொடர்ந்து சரிஞ்சு வருது. உலகளாவிய போர் சூழல் காரணமாக தற்போது கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதாவது கச்சா எண்ணெய்க்கு டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. அதனால் பலரும் தங்கத்தில் முதலீட்டை குறைச்சிட்டு அந்த முதலீட்டை அப்படியே எடுத்து சென்று கச்சா எண்ணெயில் முதலீடு செய்கிறதே விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறதா சொல்லப்படுது. பொதுவாக முதலீட்டு உலகம் என்பது ஒரு தராசு மாதிரி. ஒரு பக்கம் தங்கம், மறுபக்கம் கச்சா எண்ணெய். தற்போது வளைகுடா நாடுகளில் நிலவர போர் பதச்சத்தால் கச்சா எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்பட்டு அதோட விலை எகிர தொடங்கியிருக்கு. தங்கம் எப்போவுமே லாபம் தரும், ஆனால் கச்சா எண்ணெய் இப்போது அசுர லாபம் தரும் என்கிற பேராசையில் பெரிய முதலீட்டு நிறுவனங்கள் தங்கத்தில் இருந்த தங்களோட கோடிக்கணக்கான முதலீடுகளை மொத்தமாக எடுத்து கச்சா எண்ணெய் பக்கம் திருப்பியிருக்காங்க. இந்த திடீர் இடமாற்றம் தான் தங்கத்தின் விலையை சரசரன்னு சரிச்சிருக்கு. இது குறித்து சென்னை தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சல்லானி சொல்லும்போது, கச்சா எண்ணெயோட தேவை அதிகரித்து வருது. எவ்வளவு தேவையோ அதை விட குறைவாகவே உற்பத்தி ஆகுது. இதனால் கச்சா எண்ணெய் விலை ஏறும் என்ற காரணத்தினால கச்சா எண்ணெயில் மக்கள் பெருமளவு முதலீடு செஞ்சு வராங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளை தங்கத்துக்கு பதிலாக கச்சா எண்ணெயில் மாறுறாங்க. மேலும் ஏற்கனவே தங்கத்தில் செஞ்ச முதலீடுகளை திரும்ப பெற்று கச்சா எண்ணெயில் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ஈரான் போர் முடிகிறதுக்குள்ள தங்கத்தின் விலை ஒரு 30% அளவுக்கு தங்கம் விலை சரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனால் அது ஓரிரு நாட்கள் மட்டும்தான் நீடிக்கும். மீண்டும் புதிய உச்சத்தை அடைந்து அப்படியே நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரம் பொருளாதார நிபுணர்களோ அந்த அளவுக்கு சரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் கூறிய தகவல்களை பார்க்கலாம். கச்சா எண்ணெய் விலை உயர்றதால அமெரிக்காவில் பணவீக்கம் பொதுவாகவே அதிகரிக்கும். இதை கட்டுப்படுத்த அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்காது. மேலும் வட்டி விகிதங்களை உயர்த்தவே வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வட்டி விகிதம் அதிகமாக இருந்தால் முதலீட்டாளர்கள் தங்கத்தை விடுத்து டாலர் அல்லது பத்திரங்களில் முதலீடு செய்வாங்க அப்படிங்கிறது விதி. எனவே தங்கத்தின் விலையை குறைக்க வழிவகுக்கும். இதற்கிடையில் அமெரிக்க டாலரோட மதிப்பும் சர்வதேச சந்தையில் பலம் அடைந்து வருது. தங்கம் விலை உலக அளவில் டாலரில் தான் கணக்கிடப்படுது. டாலர் வலுவடைந்தால் இந்திய ரூபாய் போன்ற கரன்சிகளை கொண்டு தங்கம் வாங்குறது கூடுதல் சுமையாக இருக்கும். இதனால் உலக நாடுகளில் தங்கத்திற்கான தேவை குறைந்து விலையில் அழுத்தம் ஏற்படுது. அமெரிக்கா தன்னோட வட்டி விகிதத்தை குறைக்க போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததும் பாதுகாப்பான முதலீடாக கருதப்பட்ட தங்கம் இப்போது பதற்றமான முதலீடாக மாறியிருக்கு. தங்கத்தை விற்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கடந்த சில மாதங்களாக தங்கம் வரலாறு காணாத உச்சத்தை தொட்டதால் பலர் இப்போது லாபத்தை பெற தங்கத்தை விற்று வராங்க. மேலும் பங்கு சந்தையில் நஷ்டம் அடைகிறவங்க அந்த பணத்தை செலுத்த தங்களோட தங்கத்தை விற்கிறது வழக்கமான ஒன்று தான். அதுவும் சரிவுக்கு காரணமான ஒன்று. இது பெரிய நிறுவனங்களோட விளையாட்டு மட்டும் இல்லை, சாதாரண நடுத்தர மக்களும் இதில் பங்கெடுக்க தொடங்கிட்டாங்க. கடந்த ஓராண்டில் தங்கம் கொடுத்த அசுர லாபத்தை பார்த்த மக்கள் இனி விலை குறைய போகுது அப்படிங்கிற செய்தியை பார்த்ததும் கைவசம் இருக்கிற பழைய தங்க நகைகளை விற்று லாபம் பார்க்க ஆர்வம் காட்டுறாங்க. சந்தையில் பழைய தங்கத்தோட வரத்தை அதிகரிக்கிறதும் புதிய தங்கத்தின் விலை குறைய ஒரு மறைமுக காரணமாக இருக்குது. வியாபாரிகள் சங்க தலைவர் 30% சரிவு என்று சொன்னாலும் அது ஒரு சில நாட்கள் மட்டுமே நீடிக்கும் என்ற எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு. அதாவது அந்த விலை வீழ்ச்சி ஒரு ஃப்ளாஷ் கிராஷ் மாதிரி வந்துட்டு போயிடலாம்.
எனவே நகை வாங்க காத்திருக்கவங்க அந்த சரிவு ஏற்படும் சில மணி நேரங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். ஏன்னா போர் சூழல் இன்னும் தீவிரமடைஞ்சா மீண்டும் தங்கம் பாதுகாப்பான புகலிடமாக மாறி விலை பழையபடி உச்சத்தை தொட அதிக வாய்ப்புகள் இருக்குது. 30% சரிய வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு மிக குறைவு என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள். தங்கம் என்பது ஒரு பாதுகாப்பான முதலீடு தான். எப்பவுமே போர் தீவிரமடைஞ்சா மக்கள் மீண்டும் தங்கம் வாங்கவே முற்படுவார்கள். எனவே 5-10% வரைக்கும் குறுகிய கால சரிவு ஏற்படலாமே தவிர 30% சரிவு என்பது தற்போதைய பொருளாதார சூழலில் சாத்தியமே இல்லை என UBS, JP Morgan போன்ற பொருளாதார நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. சில நிபுணர்கள் இந்த ஆண்டு இறுதியில் தங்கம் மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை தொடும் என்றும் சொல்கிறாங்க. நிலைமையை பார்த்தா தங்கம் மற்றும் வெள்ளி சந்தையில் ஒரு மிகப்பெரிய மைண்ட் கேம் நடந்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஒரு பக்கம் 30% சரிவு என்று வியாபாரிகளின் அதிரடி கணிப்பு, இன்னொரு பக்கம் அவ்வளவு வாய்ப்பே இல்லை என நிபுணர்கள் கொடுக்கிற எச்சரிக்கை. இந்த இரண்டுக்கும் நடுவில் இப்போ குழப்பத்தில் இருக்கிறது என்னவோ நடுத்தர மக்கள் தான். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, கச்சா எண்ணெய் மற்றும் சர்வதேச அரசியல் நகர்வுகள் அடுத்த சில வாரங்களுக்கு தங்கத்தின் விலையை ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் வச்சிருக்க போகுது. அதனால் விலை இன்னும் குறையும் என்று ஒட்டுமொத்தமாக பணத்தை கட்டி வைக்காமல் சிறுக முதலீடு செய்கிறது தான் இப்போதைக்கு புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும் அப்படின்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வியாபாரிகள் சொல்கிற மாதிரி தங்கம் விலை உண்மையாகவே 30% வரைக்கும் குறையுமா, இல்லை இது ஒரு தற்காலிக சரிவு தானா? உங்கள் முதலீட்டு திட்டம் என்ன? கமெண்ட்டில் சொல்லுங்கள். Subscribe to One India and never miss an update.